திரு செங்கோட்டையனுடைய வாழ்க்கை பயணத்தையும் பதிவு செய்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது தவிர தனிப்பட்ட முறையிலும் நான் அவரை நன்றாக அறிவேன். 9 முறை சட்டமன்ற உறுப்பினர். 1977 அவர் முதல் முறை சத்தியமங்கலம் தொகுதியிலே போட்டியிட்டார். மீதி அத்தனை முறையும் கோபி தொகுதி போட்டியிலே போட்டியிட்டார். முதல் முறையும் அவர் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தான் போட்டியிட விரும்பினார். அப்போது அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளராக இருந்த KNK ராமசாமி என்பவர் அவர் 77 அவர் கோபியில் நிற்க வேண்டும் என்று விரும்பினார். அவர் சீனியர் என்ற முறையிலே அவருக்கு எம்ஜிஆர் வாய்ப்பளித்தார். அவர் நாஞ்சில் மனோகரனோடு திமுகவுக்கு 80வது ஆண்டு தேர்தல் சமயத்தில் போய்விட்டார். அந்த நேரத்தில் தொடங்கி கோபியிலே தான் அவர் தொடர்ந்து போட்டியிடுகிறார். KNK ராமசாமி வெளியேறிய பின்பாக இவர் லிஃப்ட் ஆயிட்டார். ஆமாம், ரைட். ஆனால் நான் முதலில் அதற்கு முன்பு ஒன்று சொல்ல வேண்டும். 1972 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட போது அந்த மாவட்டத்திலே வெளியே வந்தபோது திரு செங்கோட்டையன் எம்ஜிஆர் அவர்களை ஆதரிப்பது என்ற நிலையை எடுத்தபோது அவர் அந்த நிலையை எடுத்தபோது நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும், அவர் பஞ்சாயத்து தலைவர் அந்த பொறுப்போடு தான் அந்த கட்சிக்கே வருகிறார். ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார். ஆமாம், அவர் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் குள்ளம்பாளையம், இந்த பஞ்சாயத்தினுடைய தலைவர். எம்ஜிஆரிடம் வந்த பிறகு அவர் என்ன எம்ஜிஆருடைய கவனத்தை முதலில் அறிமுகம் எப்படி பெறுகிறார் என்றால் 73 காலகட்டத்தில் அந்த ஊராட்சி ஒன்றிய கோபி ஊராட்சி ஒன்றிய பஞ்சாயத்து யூனியன் சேர்மனாக இருந்த திமுக சேர்மன் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்து அதில் செங்கோட்டையன் தான் முன்னணி பாத்திரத்தை வகிக்கிறார். அவரை பதவி நீக்கம் செய்துவிட்டு காங்கிரஸை சேர்ந்த ஒருவரை கொண்டு வருகிறார்கள். இந்த தகவலை கொச்சிக்காரர்களோடு சேர்ந்து சென்னைக்கு பார்த்து எம்ஜிஆரை சொல்லுகிறார். அப்போது அவர் எம்ஜிஆரின் கவனத்தை ஈர்க்கிறார். பிறகு ஓராண்டு காலத்திற்குள்ளேயே ஈரோடு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளராக நியமிக்கப்படுகிறார்.